வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொது தமிழ் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளும் சேர்த்தெழுதுகளும் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதுகளும் சேர்த்தெழுதுகளும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 6th புக்கில் கொடுத்துருக்கிறது அக்ரிணை அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா, அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பாகற்காய் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவோம்னா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். ஸோ நிலவு கூட்டல் என்று அப்படிங்கிறத எப்படி சேர்த்து எழுதுவோம்னா, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறத எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா, தமிழ் எங்கள் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அமுதென்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரித்து எழுதுவோம். செம்பயிர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். அடுத்தது செந்தமிழ். செந்தமிழ் அப்படிங்கிறத செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். ஸோ பொய் அகற்றும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்னா பாட்டிருக்கும் அப்படிங்கிறது பிரிச்செல்லுவோம். எட்டு கூட்டல் திசை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எட்டு திசை அப்படின் போது சேர்த்து எழுதும் போது நடுவில் நமக்கு என்ன கிடைக்கும்னா இத்து அப்படிங்கிற ஒரு கிடைக்கும். இடப்புறம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இடம் கூட்டல் புறம்னு பிரிச்சு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இடது கூட்டல் புறம் அப்படின்னும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிரிச்சு எழுத முடியும். ஸோ அப்போ இடப்புறம்க்கு இடம் கூட்டல் புறம்னு பிரிச்சு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இடது கூட்டல் புறம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். சீரிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னா சிலப்பதிகாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிலம்புன்னு இருக்கு இல்லையா, சேர்த்து எழுதும் போது சிலம்பதிகாரம்னு எழுதக்கூடாது. பதிகாரம் அப்படின்னு எழுதக்கூடாது. இது தப்பு. சேர்த்து எழுதும் போது எப்படிதான் எழுதணும்னா சிலப்பதிகாரம் தான் எழுதணும். இப்ப சிலப்பதிகாரம் கொடுத்துட்டு உங்ககிட்ட பிரித்தெழுதி கேட்டாங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம்னு பிரிச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்தது கணினி கூட்டல் தமிழ்னா கணினி தமிழ் அப்படின்னு எழுதணும். ஸோ அடுத்தது வெண்குடை. வெண்குடை அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை, அதனால வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு எழுதணும். பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. இந்த இரு வந்துச்சுன்னா நம்ம இந்த இனு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு அப்படின்னு எழுதணும். கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூ கூட்டல் என்னவா மாறும்னா கேவா மாறும். அப்போ கொங்கலர் அப்படின்னு போடணும். அவன் கூட்டல் அலிபோல் அப்படின்னா அவன் அலிபோல் அப்படின்னு எழுதணும். நன்மானைகள் அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை, அதனால நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு எழுதணும். நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு எழுதணும். முத்துச்சுடர் அப்படின்னா சேர்த்ததுக்கு கேட்குறாங்க, நடுவில் இச்சு வந்துடும். முத்துச்சுடர் அப்படின்னு எழுதணும். அடுத்தது நிலா ஒளின்னு கேட்டிருக்காங்க. நிலா கூட்டல் ஒளிங்கிறத நிலா ஒளி அப்படின்னு எழுதணும். தட்ப வெப்பம் அப்படிங்கிறத பெருக்கு எழுதணும். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும்னு இருக்கு, தரை இறங்கும். வலி கூட்டல் தடம்னு இருக்கு, வலி தடம். கண்டறின்னு கொடுத்துருக்காங்க, கண்டு கூட்டல் அரி. அடுத்தது ஓய்வரன்னு கொடுத்துருக்காங்க, ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று, ஏன் கூட்டல் என்றுன்னு கொடுத்துருக்காங்க, ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்னா ஔடதமாம். ஸோ இதுவும் முக்கியம். ஆழக்கடல்னு கொடுத்துருக்காங்க, ஆழம் கூட்டல் கடல்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆழமான கூட்டல் கடல்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? ஆழக்கடல் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல்னு எழுதலாம். இல்லைன்னா ஆழமான கூட்டல் கடல் அப்படின்னு எழுதலாம். விண்வெளி கொடுத்துருக்காங்க, விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான்னா நீலவான் அப்படிங்கிறது ஆன்சர். இது ரொம்ப முக்கியம். இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படின்னா இல்லாதி இயங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நின்றிருந்த அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் அப்படின்னா கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறைனா கெட்டு இத்து தோன்றும். ஓகேவா? மருத்துவம் கூட்டல் துறைனா மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க அப்படின்னா செயல் இலக்க. இடமெல்லாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம். மாசரன் கொடுத்துருக்காங்க, மாசர அப்படின்னா மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் அப்படின்னா குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் அப்படின்னா சிறப்புடையார். கை பொருள் கொடுத்துருக்காங்க, கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா அப்படின்னா மானம் இல்லா. பசி இன்றி அப்படின்னா பசி கூட்டல் இன்றி. அடுத்தது படிப்பறிவு கொடுத்துருக்காங்க, படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறுனா காட்டாறுன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காடு கூட்டல் ஆற காடாறுன்னு எழுதுவாங்க, காடாறுன்னு எழுதுவாங்க. இப்படி எழுதக்கூடாது. இது எப்படி எழுதணும்னா காடு கூட்டல் ஆறு காட்டாறுன்னு எழுதணும். அடுத்தது அறிவு கூட்டல் உடைமைன்னு இருக்கு இல்லையா, அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும்னா இவை எட்டும். நன்றி அறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல்.
பொறையுடைமை அப்படின்னா பொறுமை கூட்டல் உடைமை. பாட்டிசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கன்னு கொடுத்துருக்காங்க. கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலைனா வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி அப்படின்னா கை அமர்த்தி. பொங்கல் கூட்டல் அன்று அப்படின்னா பொங்கல் அன்று. போகி பண்டிகை கொடுத்துருக்காங்க. பிரிச்சு எழுதுறோம்னா போகி கூட்டல் பண்டிகை. பொருளுடைமை அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படின்னா உள்ளுவது எல்லாம். அடுத்து பார்த்தோம்னா பயன் கூட்டல் இலா பயனிலா. கல் எடுத்து அப்படின்னா கல் கூட்டல் எடுத்து. வண்டி எடுத்து வந்துருக்காங்க பாரு. நானிலம்னு கொடுத்துருக்காங்க. 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்றன்னு இருக்கு நாடென்ற. களம் கூட்டல் ஏரின்னு இருக்கு களம் ஏரி. அடுத்தது கதிர்ச்சுடர். கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம்னா பெருவானம். இது ரொம்ப முக்கியம். பெருமை கூட்டல் வானம்னா பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அப்படின்னா அடிக்கும் மழை. வணிகம் கூட்டல் சாத்து. இங்க இம்மு கெட்டு இச்சு வந்துருச்சு. வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று அப்படின்னா பண்டமாற்று. மின்னணு அப்படின்னா மின் கூட்டல் அணு. விரிவடைந்த கொடுத்துருக்காங்க. விரிவு கூட்டல் அடைந்த. நூலாடை அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்கனா எதிரொலிக்க. தம் கூட்டல் உயிர்னா தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்கை அப்படின்னா இன்புற்று இருக்கை. தான் என்று அப்படின்னா தான் கூட்டல் என்று. எளிதாகும் அப்படின்னா எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம். அடுத்தது இனிமை கூட்டல் உயிர்னு கொடுத்துருக்காங்க. இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு இருக்கு. மலை எல்லாம். மலை எல்லாம்னு எழுதக்கூடாது. இதுவுமே நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் வந்து இருக்கும். மலை எல்லாம் அப்படின்னு போட்டு இப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி வரக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இல்லை இந்த குட்டியில் இல்லை. ஸோ அப்போ மலை கூட்டல் எல்லாம்னா மலையெல்லாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது 6ல் இருக்கக்கூடிய 3 டேர்முக்கும் மொத்தமாக எவ்வளோ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்குன்னா 78 சேர்த்தெழுதுகவும் 78 பிரித்தெழுதுக மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பில் பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்புலேருந்து பார்க்கலாம். குரல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளினா வானொலி. இரண்டல்லன்னு கொடுத்துருக்காங்க. 2 கூட்டல் அல்ல. தந்துதவும்னு இருக்கு. தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னா ஒப்புமை இல்லாத. காடெல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்னா கிழங்கெடுக்கும். பெயர் அறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா. மனம் இல்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவுனா நேற்றிரவு. காட்டாறுன்னு கொடுத்துருக்காங்க. காட்டு கூட்டல் ஆறுன்னு இருக்கு இல்லையா. ஆக்சுவலி காட்டாறு அப்படின்னா நம்ம எப்படி தான் எழுதணும்னா காடு கூட்டல் ஆறு தான் எழுதணும். இங்கே இருக்கு தப்பா மாற்றிக்கோங்க. காடு கூட்டல் ஆறு தான் காட்டாறுன்னு எழுதும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அனைத்துண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகின்னு இருக்கு நேரம் ஆகி. வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்னா வேட்டை யாடிய. பொருட்செல்வம்னு கொடுத்துருக்காங்க. செவ்மை இட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்னா இல்லு தான் வரும். ஓகேவா. ஸோ அப்போ பொருட்செல்வம் அப்படின்னா பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் அப்படின்னா யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு அப்படின்னா தன் நெஞ்சு. ஸோ அடுத்தது தீது கூட்டல் உண்டோ அப்படின்னா தீதுண்டோ. யாண்டுலனோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாண்டு கூட்டல் உலனோ. கல் கூட்டல் அலை அப்படின்னா கல் அலை. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடைன்னு கொடுத்துருக்காங்க. தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம். வாசல் அலங்காரம். பெருங்கடல்னு இருக்கு. பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகினா இன்றாகி. ஏடெடுத்தேன் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னா என்றுரைக்கும். வாய் தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்தது கேடு இல்லை கொடுத்துருக்காங்க. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்னா எவன் ஒருவன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்வு அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம்னா இவை எல்லாம். வனப்பில்லை அப்படின்னா வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில்னா வார்பெனில். வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. கட்டி கூட்டல் அடித்தல் அப்படின்னா கட்டி அடித்தல். கோட்டோவியம்னு கொடுத்துருக்காங்க.
கோட்டு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணினா எழுத்தாணி. எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றணைத்து கூட்டல் ஊரும் அப்படின்னா கற்றனை தூரும். நீருலையில் அப்படின்னா இங்க இரு போட்டுக்கோங்க. நீர் கூட்டல் உலையில். அடுத்தது மாறி கூட்டல் ஒன்றுன்னு இருக்கு, மாறி ஒன்று. தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் அப்படின்னா ஓடை எல்லாம். ஞானச்சுடர் அப்படின்னா ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருக அப்படின்னா இன்புருகு. இன்சொல் அப்படின்னா இன்சொல்னு கொடுத்துருக்காங்க, இனிமைன்னு வரணும். இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு வரணும். அறம் கூட்டல் கதிர்னா அறக்கதிர். நாடு என்பன்னு கொடுத்துருக்காங்க, நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது அப்படின்னா கண் இல்லது. மலை அளவு அப்படின்னா மலை கூட்டல் அளவு. தன்னாடு அப்படின்னா தன்மை கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாதுன்னா இவை இல்லாது. அடுத்தது தான் ஒருன்னு கொடுத்துருக்காங்க, தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது அப்படின்னா எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி அப்படின்னா முதுமொழி. இப்போ நம்ம பார்த்தது 7ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 59 பிரித்தெழுதுகளும் சேர்த்தெழுதுகளும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது 8ஆம் வகுப்பு. என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அப்படின்னா அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த அப்படின்னா வானம் அறிந்த. இருதிணை அப்படின்னா 2 கூட்டல் திணை. ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால். நன்செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நன்செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப அப்படின்னா சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட அப்படின்னா ஓடை ஆட. விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம்னு கொடுத்துருக்காங்க, பருத்தி எல்லாம். இன்னோசை அப்படின்னா இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊருன்னா பால் ஊரும். வள்ளுருவம் அப்படின்னா இந்த இல்லு வந்துச்சுன்னா 2 சுழின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த இல்லு வந்துச்சுன்னா 3 சுழின்னு நம்ம என்ன பண்ணால் யூஸ் பண்ணுவோம். வள்ளுருவம் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் அப்படின்னா நெடுந்தேர். இவை யுண்டார் அப்படின்னா இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி அப்படின்னா தாம் மினி. அடுத்தது நலமெல்லாம் கொடுத்துருக்காங்க, நலமெல்லாம் அப்படின்னா நலம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு சேர்த்து வரும். இடம் கூட்டல் எங்கும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இடம் எங்கும். கலனல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால். கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் அப்படின்னா பகைவன் என்றாலும். கனகச்சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர அப்படின்னா முழவதிர. பாடறிந்து அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது அப்படின்னா முறை எனப்படுவது. மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில்னா கயிற்று கட்டில். கண்ணோடாது அப்படின்னா கண் கூட்டல் ஓடாது. கசடரன்னு கொடுத்துருக்காங்க, கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து அப்படின்னா என்றாய்ந்து. அக்களத்து அப்படின்னா ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன அப்படின்னா கதிரீன. வாசல் எல்லாம் அப்படின்னா வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் அப்படின்னா பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கினா கால் இறங்கி. வெங்கரி அப்படின்னா வெண்மை கூட்டல் கரி. என்றிருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றனர் அப்படின்னா போல் உடன்றனர். சீவன் இல்லாமல் அப்படின்னா சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விலங்கொடித்துன்னு இருக்கு. விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து அப்படின்னா காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும்னா இதம் தரும். நமன் இல்லை அப்படின்னா நமன் கூட்டல் இல்லை. நண்பருக்கு கூட்டல் அங்கு அப்படின்னா நண்பருக்கு அங்கு. ஆனந்த வெள்ளம்னா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும்னா உள் இருக்கும். பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை அப்படின்னா ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்றுனா திரிந்தற்று. இன்பத் துன்பம்னா இன்பம் கூட்டல் துன்பம்.
குணங்கள் கூட்டல் எல்லாம்னா குணங்கள் எல்லாம். விழித்தெழும் அப்படின்னா விழித்து கூட்டல் எழும். போவதில்லை அப்படின்னா போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகிறது அப்படின்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி பிளஸ் கொண்டு அப்படின்னா தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா விழித்து எழும். விழித்து கூட்டல் எழும்னு கேட்டாங்கன்னா விழித்தெழும். 9ஆம் வகுப்புல நமக்கு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளனர். அடுத்தது 10வது வகுப்பு. என் தமிழ்னா அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அருந்துணை அப்படின்னா அருமை கூட்டல் துணை. ஸோ இதோட 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பிரித்தெழுதுகளும் சேர்த்தெழுதுகவும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.